ஃபைனலி சூர்யா ரசிகர்கள் எல்லாரும் எதிர்பார்த்த ரொம்ப சூப்பரான ஒரு அப்டேட் வந்துவிட்டது. சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படத்தோட ரிலீஸ் தேதி, அதோடு சேர்ந்து கருப்பு திரைப்படத்தோட அடுத்த பாடலோட ரிலீஸ் தேதி. அஃபிஷியலாக இதை யார் சொல்லியிருக்கா பார்த்தீங்கன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்களே சொல்லியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். செம்ம இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ பார்த்தா இந்த ஒரு வீடியோ இருக்க போகிறது. ஸோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அதாவது சூர்யா அவர்களோட கருப்பு திரைப்படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த திரைப்படம் சூர்யா அவர்களுக்கு ஒரு ப்ராப்பரான கம்பேக் திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இதுக்கு முன்பு ரெட்ரோ திரைப்படம் சூர்யா அவர்களுக்கு ஒரு கம்பேக் திரைப்படம் மாதிரி தான் அமைஞ்சது. ஆனால் அந்த ஒரு பெரிய கம்பேக், அதாவது ஓகேடா சூர்யா இதுக்கு மேலே ஹிட்டு தான், அந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பேக் ரெட்ரோ திரைப்படம் கொடுக்கல. ஸோ அந்த ரெட்ரோ திரைப்படம் கொடுக்காத ஒரு கம்பேக்கை தான் இப்போ இந்த திரைப்படம் கொடுக்க போகிறது அப்படிங்கிற நம்பிக்கையில் ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துக்கான ரீஷூட், அதாவது ஆர்ஜே பாலாஜி ரொம்ப தெளிவாக ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, இந்த திரைப்படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான திரைப்படம் என்னோட கெரியரில். இந்த திரைப்படத்தில் சின்னதாக ஏதாவது தப்பு நடந்தாலுமே அது என்னோட கெரியரே பாதிக்கும். மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்து தான் இந்த திரைப்படத்தை பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டாங்க. அதனால் சின்ன சின்ன விஷயமும் பார்த்து பண்ணாங்க. ஸோ கருப்பு திரைப்படத்தோட பல காட்சிகள் ஆர்ஜே பாலாஜி ரீஷூட் பண்ணியிருக்காங்க. போன வருடமே கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் கருப்பு திரைப்படத்தில் பல காட்சிகள் மீண்டும் ஆர்ஜே பாலாஜி ரீஷூட் பண்ணி ஃபைனலாக இப்போ கருப்பு திரைப்படம் இறுதியாக முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் சில பிரச்சனை ஏற்பட்டு கருப்பு திரைப்படத்தோட ஷூட் பாதியிலே ஸ்டாப் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா ரெசியூம் ஆகி இப்போ மீண்டும் ஃபைனல் ஆகியிருக்கு. இது வரைக்கும் 2 பாடல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 3வது பாடல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்தது ஏப்ரல் 14ஆம் தேதி. ஆனால் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் சொன்னது என்னென்னா, ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு முன்பே கருப்பு திரைப்படத்தோட அடுத்த பாடலும் ரிலீஸ் ஆகிவிடும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்போ எல்லாரும் கேட்குற விஷயம் படத்தோட ரிலீஸ் தேதி. இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை பற்றியும் அப்டேட் அஃபிஷியலாக ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கொடுத்து விட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட் நடந்தது. இதில் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. ஸோ எல்லாரும் கேட்ட விஷயம் என்னென்னா, படம் எப்போ ரிலீஸ் ஆகும். ஸோ எல்லாரும் எதிர்பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி லேபர்ஸ் டே முன்னிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தா புது ரிலீஸ் டேட் அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. எஸ் மே 14ஆம் தேதி கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. எஸ் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. ஆர்ஜே பாலாஜி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது கரெக்டான டேட்டா அப்படின்னு கேட்டால் எஸ் கரெக்டான டேட். ஏன்னா மே 14ஆம் தேதி ரிலீஸ் பண்ணால் தான் ஒரு லாங் ரன்னாக இருக்கும். ஏன்னா மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா, அதாவது எலெக்ஷன் முடிச்சுட்டு அப்புறமா அஃபிஷியலாக ஜனநாயகம் திரைப்படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜனநாயகம் திரைப்படம் மே 4ஆம் தேதிக்கு அப்புறமா மேபி மே 10ஆம் தேதிக்குள்ளே ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா மே 14ஆம் தேதி கருப்பு திரைப்படம் ரிலீஸ் ஆக போகிறது. ஜூன் ஜூலை மாதம் ஜெயிலர் 2வது பாகம் ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான பேச்சுவார்த்தையும் போய்கொண்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் அடுத்த ஒரு 2 மாதம் அடுத்தடுத்து திருவிழா இருக்க போகிறது. ஸோ கருப்பு திரைப்படத்தோட 3வது பாடல் கம்ப்ளீட்டான ஒரு சாஃப்டான லவ் சாங் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதுவும் 14ஆம் தேதி மேபி 13ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிறது. அடுத்தடுத்து சூர்யா ரசிகர்களுக்கு அப்டேட் மேலே அப்டேட் ரசிகர்கள் செம்ம ஹாப்பியாக போகிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சினிமா சம்மந்தமாக எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா